தமிழ்நாடு அரசின் 2025-26ஆம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் தமிழ் மொழி வளர்ச்சிக்கான பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதை திருநெல்வேலி பொதிகை தமிழ்ச்சங்கம் வரவேற்கிறது. குறிப்பாக மதுரை உலகத் தமிழ்ச்சங்க வளாகத்தில் அகர மொழிகளின் அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்கின்ற அறிவிப்பு குறிப்பிடத்தக்கது. தமிழில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 500 இலக்கியங்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்க ரூபாய் 10 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஓலைச்சுவடிகள், கையெழுத்து பிரதிகளை டிஜிட்டல் மயமாக்க ரூபாய் 2 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. 47 மொழிகளில் உலக மொழிகளில் திருக்குறளை மொழிபெயர்க்கவும் உலகத் தமிழ் ஒலிம்பியாட் போட்டி நடத்திடவும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதை வரவேற்கிறோம். எழுத்தாளர்களை, வாசிப்பாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக டெல்லி, கல்கத்தா போன்ற பெருநகரங்களிலும் சிங்கப்பூர், மலேசியா போன்ற உலக நாடுகளிலும் புத்தக கண்காட்சி நடைபெறும் என்கின்ற அறிவிப்பினை பொதிகை தமிழ்ச்சங்கம் அன்போடு வரவேற்கிறது.